இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகை படைத்த இறைவன் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார். ஒளி உண்டாகியது. இந்த ஒளி நம் கண்களுக்கு பார்வை தெளிவை கொடுக்கின்ற ஒளி. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் உள்ள பொருட்களின் நிறங்கள், அமைப்புகள், சூழல், வண்ணங்கள், அழகுகள் இவை அனைத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதனால் அதை போன்ற ஒரு ஒளியை உருவாக்க முடியவில்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் ஒளி என்பது 1802ஆம் ஆண்டு ஹம்ஃப்ரி டாவி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட குண்டு பல்பு தான். அதன் பிறகு எத்தகைய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இறைவன் உருவாக்கிய அந்த ஒற்றை ஒளிக்கு எதுவும் ஈடு ஆவதில்லை. ஆக இந்த ஒளி என்பது புற ஒளி. நாம் பிறரை பார்ப்பதற்கு, பிறரோடு உறவு கொள்வதற்கு, நம் வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இயேசு கூறுகிறார், நானே உலகின் ஒளி. இந்த ஒளி என்பது அக ஒளியை குறிப்பிடுகின்றது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வதென்றால், நீங்கள் இணையதளத்தில் போய் "A nun died with a smile" என்று தேடினால் அடைபட்ட கார்மல் சபையை சேர்ந்த அருட்சகோதரி செசிலியா மரியா என்ற நபரின் படம் உங்களுக்கு தென்படும். அந்த படம் அவர் இறந்த பின்பு எடுத்தது. அவர் சிரித்த முகத்துடன் இறந்தார். ஆகவே நீங்கள் பார்க்கின்ற அந்த படம் சிரித்த முகத்துடன் இருக்கும். இந்த அருட்சகோதரி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். தனது 26ஆம் வயதில் செவிலியராகிறார். அதன் பின்பு கார்மல் சபையில் தனது வார்த்தை பாட்டை கொடுக்கின்றார். 2003ஆம் ஆண்டு இறுதி வார்த்தை பாட்டை கொடுக்கிறார். இறுதி வார்த்தை பாட்டை கொடுப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக அவருக்கு நாவில் புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அது அவரது நுரையீரல் வரை பரவுகிறது. அவர் உடல் நலிவுற்றாலும் அவர் உள்ளத்தில் ஆனந்தமடைந்திருந்தார். அதற்கு காரணம் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த தீராத நம்பிக்கை. தனது இறுதி நாட்களில் அவர் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டது 2 விடயங்கள். முதலாவது, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபியுங்கள். இரண்டாவது, எனது இறப்பை கொண்டாடுங்கள். துக்கம் அனுசரிக்க கூடாது. காரணம், நான் இயேசுவை சந்திக்க செல்கின்றேன். அந்த நம்பிக்கை நிஜமானது. அவள் இறக்கும்போது அவள் உள்ளம், மனம் அமைதி நிலை அடைந்தது. அவள் முகமோ புன்னகை பூத்திருந்தது. பார்த்தவர்களை எல்லாம் பரவசத்தில் ஆழ்த்தியது. மிக்கவர்களே, இதுதான் இயேசு சொன்ன வார்த்தையின் பொருள். நானே உலகின் ஒளி. அதாவது அகத்திற்கு ஒளி கொடுப்பவர், அகத்தினை அழகுபடுத்துபவர். அத்தகைய ஆனந்தத்தை தான் நாம் இன்று இந்த நாளில் அடைய வேண்டும். காரணம், இயேசு உயிர்த்து விட்டார், நமக்கு மீட்பை கொடுக்கின்றார். இதை நற்செய்தியில் பார்க்கிறோம். மரிய மக்தலா இயேசுவின் கல்லறைக்கு செல்கின்றார். கல்லறை திறந்திருக்கின்றது. கல்லறையில் இயேசு இல்லை, வெறுமை. இயேசு இல்லாத இடம் வெறுமையாக தான் காட்சியளிக்கும். பலர் கூறுவதுண்டு, நான் ஆலயம் வருகின்றேன், மன்றாடுகின்றேன், என்னால் முடிந்ததை செய்கின்றேன், ஏன் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை? மகிழ்ச்சி என்பது பொருள் சார்ந்த விடயங்களோ, தனி மனித சார்ந்த விடயங்களோ அல்ல, மாறாக என் மனம் சார்ந்த விடயம். நான் என் வாழ்வில் இயேசுவை கண்டுகொண்டால் மகிழ்ச்சி, கண்டுகொள்ளவில்லை என்றால் வறட்சி. மரிய மக்தலா அங்கு நின்ற ஒருவரிடம், இயேசுவை யாராவது தூக்கிச் சென்றதை பார்த்தீர்களா என்று கேட்கின்றார். ஆனால் அதே நேரம் தான் பேசிக் கொண்டிருந்தது இயேசுவிடம்தான் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலை நமக்கும் பல நேரங்களில் ஏற்படும். நமக்குள் இருக்கும் இறைவனை கண்டுகொள்ள முடியாமல் கோவில், குளம் என்று அலைந்து திரிவோம். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர், அதிகமாக சம்பளம் பெற்றவர், உயர் பதவியில் இருந்தவர், தன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை என்பதை கண்டு தன் தந்தையிடம் கூறுகிறார், அப்பா, நான் மகிழ்ச்சியை தேடி செல்கின்றேன். இந்த உலகில் எங்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அங்கே நான் வாழவும் போகின்றேன் என்று கூறி செல்லுகின்றார். அதற்கு அந்த தந்தை அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை இப்போது பிரித்து பார்க்க வேண்டாம், நீ எப்பொழுது திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்பொழுது பிரித்துப்பார் என்று எழுதியிருந்தது என்று கூறினார். அவரும் கடல், மலை, நிலப்பரப்பு என்று பல நாடுகளுக்கு சுற்றினார். அவர் கண்ட அனைத்திலும், அனுபவித்த அனைத்தும் சில நிமிடங்கள் சந்தோஷத்தை கொடுத்ததை தவிர முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஒரு நாள் ஒரு முடிவெடுக்கிறார், நான் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி இந்த உலகில் இல்லை, ஆகவே திரும்பி என் நாட்டிற்கே செல்லுகின்றேன் என்று. அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தையினுடைய கடிதம் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அதை பிரித்து படிக்கிறார். அதில் எழுதியிருந்தது, நீ தேடும் மகிழ்ச்சி உனக்குள் தான் இருக்கிறது.
ஆம், நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி எனக்குள் தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டியதன் கடமை. இதைத்தான் தூய அபிலா தெரசார் கூறுவார். நமது ஆன்மா என்பது ஒரு கோட்டை. இந்த கோட்டையில் பல அறைகள் உள்ளன. இந்த அறைகளில் நடுவில் ஒரு அழகிய அறை இருக்கும். அந்த அறையில் இறைவன் இருக்கிறார். அவரை கண்டுபிடிப்பதுதான் நமது பணி என்று. ஆம், இதைத்தான் மரிய மகதலா உணர்கிறார். முதல் இயேசுவை அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இறுதியாக இயேசு அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியாவை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கின்றார். நான் செவி கொடுக்கின்றேனா? அல்லது இந்த உலக பிரச்சனை, உலக ஆசைகள், உலக பொருட்கள் இவற்றில் மூழ்கி இருக்கின்றேனா? இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளும் 5 நிமிடம் கிடைத்தால் அலைபேசியில் மூழ்கி விடுகிறார்கள். இது நிச்சயமாக இறைவன் ஒளியை நமக்குள் உணர அனுபவிக்க அனுமதிக்காது. இயேசு எவ்வாறு மாலை பொழுதில் தனிமையை தேடி மலைக்கு சென்று ஜெபித்தாரோ, அதே போன்று நாமும் தனிமையை தேடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் தனிமையை தேடுவது என்பதை பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிமையில் நான் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்களிடம் கூறுவார்கள், மற்றவர்களிடம் கூறுவார்கள். ஆனால் அலைபேசி தன்னோடு வைத்துக் கொள்வார்கள். அலைபேசி தன்னோடு வைத்திருக்கின்ற பொழுது எப்படி தனிமையாக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆக தனிமையில் இருப்பது என்பது என்னுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் ஒருமுகப்படுத்தி இயேசு என்னும் ஒளியை நான் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு எனக்குள் இருக்கின்றார், என்னுடைய அகத்தில் இருக்கின்றார். அவர் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், அவர் மட்டும்தான் என்னை மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான அந்த உயிர்ப்பின் அடையாளத்தை நாம் உணர்ந்து வாழ முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு உங்களுக்கும் தனது உயிர்ப்பின் மூலம் அவரது தொலைபேசியை உங்கள் ஆன்மாவோடு, என்னுடைய ஆன்மாவோடு இணைத்து விட்டார். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரோடு பேசலாம். 24 மணி நேரமும் அவர்களோடு நீங்கள் பேசலாம். நீங்கள் அவரிடம் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு கேட்காது. நீங்கள் அழைக்கும் நபர் இன்னொருவருடன் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற வார்த்தை நிச்சயமாக நாம் ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற பொழுது கேட்காது. ஆகவே இறைவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவரது ஒளியில் வாழ்பவர்களாக வாழ்வோம். இயேசுவின் உயிர்ப்பு உங்கள் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கட்டும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.